உங்களுக்கு காலை வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். ரொம்ப வணக்கம் நல்லா ஐயா. உங்கள் அன்பும் உங்களுடைய ஆதரவும் மிக மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நீங்க வந்து 2வது முறையா நாங்க கேட்டு உடனே நீங்க வந்து நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பாரதியாரின் ஆத்திச்சூடி அந்த செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. சரி, நமக்கு டிசம்பர் மாதத்துல தான் பாரதியோட பிறந்த நாளும் கூட. சரி, உங்கள விட சிறப்பா யாராலயும் சொல்ல முடியாது. சரி, அத தொடர்ச்சியா வந்து இந்த வாட்டி நீங்க வழங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் இந்த வாட்டியும் உங்கள கேட்டோங்கய்யா. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நம்ம மினசோட்டா தமிழ் சங்கம் தலைவர் திரு செந்தில் அவர்கள் அனைவருக்கும் வரவேற்புரையும் குடுத்து, ஐயாவ பத்தியும் சொல்லி துவக்கி வைப்பாரு. செந்தில், நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நன்றிங்க பிரியா. ஆ. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வென்றும் என்று உரக்க உரைத்த நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த நாள் இம்மாதம் டிசம்பர் 11ஆம் தேதி. அதனால் மாதந்தோறும் நாம் நடத்தி வரும் இந்த வாசிக்கலாம் வாங்க இந்த கூட்டத்தில் மகாகவி பாரதியாரின் படைப்புகளை பற்றி பேசலாம் என்ற ஒரு முடிவை நமது குழு எடுத்தது. அப்படி நாம் யோசிக்கும் பொழுது மகாகவி பாரதியாரின் மீது மிகுந்த பற்றுள்ள கவிஞர்களை பற்றி யோசிக்கும் பொழுது நமது ஐயா கவி பேரொளி நீரை அத்திப்பு அவர்கள்தான் முதலில் எங்கள் நினைவுக்கு வந்தார். சென்ற முறை நமது கூட்டத்தில் ஐயா அவர்கள் ஆத்திச்சூடி, பாரதியாரின் ஆத்திச்சூடியை பற்றி பேசினார். இந்த முறை மகாகவி பாரதியார் அவர்களின் படைப்புகளை பற்றி பேச வந்துள்ளார். ஐயாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்குரிய ஐயா எழுத்தாளர் கவிஞர் கவி பேரொலியா நீரை அத்திப்பு என்கிற அப்துல் லத்தீப் என்கிற நீரை அத்திப்பு ஐயா அவர்கள் இந்திய அரசின் அஞ்சல் துறையில் 39 ஆண்டுகள் பணியாற்றி மதுரை அஞ்சல் பயிற்சி மைய உதவி இயக்குனராக பணி நிறைவு செய்துவிட்டு தற்போது தகவல் முத்துக்கள் என்ற இதழுக்கு ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மேலும் தமிழின் பால் கொண்ட பற்றினால் இன்னும் நிறைய தமிழ் கவிதைகள், கட்டுரைகள் என்று தமிழ் பணியிலேயே தனது நேரங்களை செலவழித்து வருகிறார். தமிழின் மேல் மிகுந்த பற்று கொண்ட நம் கவி பேரொளி ஐயா அவர்கள் இதுவரை 26 நூல்கள் இயற்றியுள்ளார். மேலும் 36 நூல்கள் மொழிபெயர்த்துள்ளார். ஐயா அவர்கள் தமிழை சார்ந்து நிறைய சிறப்புகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார். அதில் முத்தாய்ப்பாக புதுவை அரசின் பாவேந்தர் பட்டயம், தமிழ் கவிஞர் மன்றம் வழங்கிய கவி பேரொளி விருது, மேலும் பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார். குறிப்பாக இதழியல் செம்மல், கவிதை சிறகு சிறந்த சிற்றிதழ் விருது, முத்தமிழ் சங்கமம் வழங்கிய அதிரடி கவியாளர் விருது, அமிர்தத் தமிழ் ஆய்வரங்கம் வழங்கிய சிலம்பொலி செல்லப்பனார் விருது போன்ற விருதுகள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. இது மட்டுமல்ல, பல தொலைக்காட்சிகளில், அதாவது அன்றைய டிடி சேனல் தொடங்கி பொதிகை மற்றும் சன் தொலைக்காட்சி, மேலும் பல தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார். தமிழ் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். அது மட்டுமன்றி அரசு விழாக்களில் பல மேடைகளில், குறிப்பாக ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அவர்களுக்கு தொகுப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கியுள்ளார். பாரதியின் மேல் கொண்ட பற்றின்பால் பாரதியின் ஆத்திச்சூடியை எல்லோருக்கும் எடுத்துரைத்தவர். ஒவ்வொரு ஆத்திச்சூடியும் ஒரு நாள் விளக்கமா கொடுப்பார். அதுதான் ஐயா கிட்ட மிகவும் ஈர்த்து சென்ற முறை அவரை அந்த தலைப்பிலே பேச வைத்தோம். இப்ப நான் குறிப்பிட்டபடி பாரதியாரின் பிறந்தநாளை ஒட்டி பாரதியாரின் படைப்புகளை பற்றி இப்ப பேச வந்திருக்கிறார். சோ அவர் என்ன பேச போகிறார் அப்படின்னு உங்களைப் போலவே நானும் மிக ஆவலாக இருக்கிறேன்.
ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஐயாவை அவருடைய உரையை தொடங்கி வைக்குமாறு தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருக ஐயா, வாங்க. வணக்கம். ஆதியாய் அனாதியாய் அண்டமெங்கும் நிற்பதாய் பாதியாய் முழுதுமாய் பஞ்சபூதம் ஐந்துமாய் ஓதி ஆய்ந்திட ஒணாத ஒருவனை வணங்கினேன். தாயே தமிழே, உன் புகழை தம்பி பாப்பா பாடுகிறேன். நீயே என்றும் நிலைத்திருப்பாய், நெஞ்சில் இன்பம் விளைத்திருப்பாய். தீயே வந்து சுட்டாலும் தீமை உனக்கு நேராது. தேனை கசக்கச் செய்கின்றாய், தினமும் நாவில் இனிக்கின்றாய். மீனை வில்லை புலிக்கொடியை மிக்க புகழுடன் கொண்டவர்கள் ஏனைய மொழிகளை கொள்ளாமல் இதயமுற்று உனை கொண்டார். தாயே தமிழே, தம்பி பாப்பா வணங்குகிறேன். அன்பினும் இனிய மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், என் இனிய சகோதரர் செந்தில்குமார் கலியபெருமாள் அவர்களே, அவருக்கு தோளோடு தோள் நின்று இணைந்து செயலாற்றுகின்ற பொறுப்பாளர்கள், உறுப்பினர்களே, உலகெங்கிலும் உள்ள அன்பு நேயர்களே, இணைந்திருக்கும் நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் ஒரு அறிவிப்பு, ராஜராஜ சோழனை பற்றிய நாடகம், அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிகள், ஒவ்வொரு நிலையிலும் அதை பற்றி செய்தி அறிய அவர்கள் துடிக்கின்ற துடிப்பு, அதற்காக அவர்கள் பல்லோரையும் தொடர்பு கொண்டு தங்களுக்கான தகவல்களை, தரவுகளை சேர்க்கின்ற அந்த அந்த ஆர்வம், உழைப்பு, இவற்றை பார்க்கும் போது எனக்கு ஒரு பழைய பாடல் நினைவுக்கு வருகிறது. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், கருமமே கண்ணாயினார். அந்த கருமத்தில், அந்த எடுத்துக்கொண்ட செயலில் அவர்கள் மெய்வருத்தம் பார்ப்பதில்லை. நீ கொஞ்சம் லேசா உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கு, நாடக ஒத்திகை இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சுக்குவோம் என்ற உணர்வு இல்லை. உணவு தயாராக இருக்கும், ஆனால் அந்த ஒத்திகை முடியட்டுமே என்று அந்த உணவை காக்க வைத்து பிறகு உண்கின்றார்கள். அடுத்ததாக இரவு எந்நேரமானாலும் கண் விழித்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்க வேண்டும், அந்த நாடகத்தை மக்கள் மனத்திற்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தூக்கத்தை மறந்து விடுகின்றார்கள். மெய்வருத்தம் பார்க்கவில்லை, பசி நோக்கவில்லை, கண் துஞ்சவில்லை, எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார். செந்தில் இன்னைக்கு வரல, அவர் வருவாரா வரமாட்டாரா என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. அடுத்தவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா, ஒத்திகையை ஒத்தி வைக்கலாமா என்ற எண்ணம் இல்லாமல் அவர்கள் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார். இன்னைக்கு ஒத்திகைய வச்சுக்கலாமா, ராகுகாலமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர்கள் நினைக்க மாட்டாங்க. செவ்வி அருமையும் பாரார், அந்த காலத்தை பற்றிய சிந்தனையும் அவர்களுக்கு இருப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஆழ்ந்த உணர்வுள்ள அவர்களுக்கு இந்த பாடல் மிக பொருத்தமாக இருக்கிறது என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
உங்கள் வாசிக்கலாம் வாங்க. அந்த தலைப்புக்கு போகும்போதும் ஒரு புத்தகம் கையால் தொடுகின்ற போது வெறும் காகிதம், அதையே நெஞ்சில் ஏற்றி நினைவில் ஏற்றி ஓயாது உழைக்கும் போது உயர்ந்த வெற்றிக்கான ஆயுதம் அந்த புத்தகம். அந்த புத்தகம் உங்களை பார்த்து வாசிக்க வாங்க என்று கூப்பிடுவதற்கு காரணம், நீ தலைகுனிந்து என்னை வாசித்தால் நான் உன்னை தலை நிமிர்ந்து உலகளாவிய புகழுடன் உன்னத பண்புகளுடன் ஆழ்ந்த அறிவுடன் தலை நிமிர்ந்து நல்லற்க வைப்பேன் என்று அந்த புத்தகம் கூறுகிறது. ஒரு வீடியோ நான் வெளியிடலாம் என்று நினைத்தேன் இந்த நிகழ்ச்சியில். ஆனால் காலம் கருதி அதை காணொளியாக நானே சொல்கிறேன். அந்த காணொளி ஒரு புத்தகம் எத்தகைய சக்தி மிக்கது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 1500 பக்கங்கள் கொண்ட 2 புத்தகங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு நிகழ்ச்சியாக இருக்கிறது. 1500 பக்கங்கள் கொண்ட 2 புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கத்தின் ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம், இன்னொரு புத்தகத்தின் ஒரு பக்கம், இப்படி மாறி மாறி அந்த 1500 பக்கங்களையும் மாறி மாறி இணைத்து விட்டு இணைக்கிறார்கள். 2 கைகளையும் வைத்து அந்த 2 புத்தகங்களையும் பிரித்து பார்க்க முயற்சிக்கிறார்கள். அதன் சக்தி அவர்களால் பிரிக்க முடியவில்லை. பிறகு நாம் கயிறு இழுப்பு போராட்டம் நடத்துவோமே, அதுபோல ஒரு பக்கத்தில் நன்றாக உறுதியாக கட்டி விடுகிறார்கள், இன்னொரு புத்தகத்தில் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பகுதியில் கயிறை கட்டி விடுகிறார்கள். இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் இழுக்கிறார்கள். அந்த புத்தகம் பிரியவில்லை. பிறகு 2 கார்கள் எடுத்து வந்து எதிர் திசையில் நிற்க வைத்து இந்த புத்தகத்தின் கயிற்றை கட்டிவிட்டு இயக்குகிறார்கள். கார் நகரவில்லை, சக்கரங்கள் வீணாக சுற்றி கொண்டே இருக்கின்றன. அத்தகைய சக்தி அந்த புத்தகத்தை பிரிக்க முடியவில்லை. மறுபடி ட்ரக் என்று சொல்லக்கூடிய பெரிய வாகனத்தை அதுபோல பயன்படுத்துகிறார்கள். அப்பொழுதும் பிரியவில்லை. பிறகு டேங்கர் என்று சொல்லக்கூடிய பெரிய வண்டியை வைத்து அதில் அந்த ஸ்பீடாமீட்டர் என்பதையும் இணைத்து பார்க்கிறார்கள். அந்த வேகம்தான் ஏறிக்கொண்டிருக்கிறதே தவிர புத்தகத்தை பிரிக்க முடியவில்லை. ஒருவாறாக இந்த 2 பெரிய வாகனங்கள் எதிர் திசையில் நகர்ந்த அந்த புத்தகம் அத்தகைய சக்தி வாய்ந்தது. அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற உணர்வு, அதை வாசிக்க தூண்ட வேண்டும் என்கின்ற உணர்வு மிக சக்தி மிக்கது. அந்த புத்தகத்தின் சக்தியும் உங்கள் மன சக்தியும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை உன்னத சக்தியாக மாற்றுகிறது. இன்னொரு காணொளி பார்த்தேன். மும்பையில் ஒரு பூங்கா, மிகப்பெரிய பூங்கா, டாடா அவர்கள் அதன் மேலாண்மையை பார்த்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். அங்கே என்ன ஒரு சிறப்பு என்றால், அந்த பூங்காவில் நுழைகின்ற யாரும் செல்பேசி எடுத்துக்கொண்டு சென்று பேசக்கூடாது. ஒருவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்படும், அல்லது ஒருவர் ஒரு புத்தகத்தை தேர்ந்து கொள்ளலாம். அங்கே உட்கார்ந்து ஆயிரக்கணக்கானவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொளியை காணும் போது வாசிக்கலாம் வாங்க என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்த வாசகம். வாசிப்பு என்பது ஒரு புள்ளியில் தொடங்குகிறது. அந்த புள்ளியை மையமாக வைத்து சிறு வட்டம் உருவாகிறது. பின்னர் அந்த வட்டம் பெரிதாகி விரிந்து இந்த பூமி பந்தை தன்னுள் அடக்கிக் கொள்ளும் வட்டமாக மாறிவிடுகிறது.
வாசிப்பு என்ற புள்ளியில் தொடங்கிய இந்த வட்டம் இந்த உலகையே தன்னுள் அடக்கிக் கொள்கிறது. இன்னும் தாண்டி அண்ட வெளியை தாண்டி இந்த அண்டத்தையும் இந்த வாசிப்பு தன்னுள் அடக்கி பெரிய சாதனையை செய்கிறது. அதனால் வாசிக்கலாம் வாங்க. எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பொருள் மிக பொருத்தமான பொருள். மகாகவி பாரதியாரின் பிறந்த தினத்தை ஒட்டிய இந்த தலைப்பு மிக பொருத்தம். இந்தியாவிலேயே முதல் தேசியமயமாக்கப்பட்ட இலக்கியம் மகாகவி பாரதியின் படைப்புகள். இது மிகுந்த சிறப்பு. அடுத்து அண்மையில் பாரதி பிறந்த தினத்தன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் காலவரிசைப்படுத்தப்பட்ட பாரதியின் படைப்புகள் என்ற நூலை வெளியிட்டார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு நான் எழுதிய கவிதை நினைவுக்கு வந்தது. கடல் ஓரம் நிற்கின்ற சிறுவனிடம் கடல் ஆழம் என்ன என்பதா? கடல் ஓரம் விளையாடும் சிறுவனிடம் கடல் ஆழம் என்ன என்பதா? அவன் கையிலே இருப்பதோ சிறு குடுவை, அவன் கையிலே இருப்பதோ சிறு குடுவை, அதனுள்ளே கடல் நீரலாம் நிரப்பு என்பதா? மடல் எழுத தெரியாத மாணவன் ஒருவனிடம் மா காவியம் தீட்டு என்பதா? மடல் எழுத தெரியாத மாணவன் ஒருவனிடம் மா காவியம் தீட்டு என்பதா? அவன் கையில் இருப்பதோ சிறு துளி, அதை கொண்டு காவியம் தீட்டு என்பதா? பாரதி என்கின்ற மா கடல், பாரதியின் படைப்புகள் என்ற மா கடல், அந்த கடல் ஓரத்தில் நின்று கிளிஞ்சல் பொறுக்கிக் கொண்டு விளையாடுகின்ற ஒரு சிறுவனை, அந்த கடல் ஆழத்தை, பாரதியின் படைப்புகள் என்ற கடல் ஆழத்தை கேட்பது மிகவும் சங்கடமான, இன்னலுக்கு நம்மை உட்படுத்துகிற, அதே சமயத்தில் இமயமலை மகிழ்வை உள்ளத்தில் ஏற்படுகின்ற இந்த தலைப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இறைவன் இருக்கிறான். அவன் படிப்பதும் நம்மிடம் கொடுக்கிறான். பாரதியை படித்தேன், எடுத்தேன், கொடுத்தேன் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். பாரதியின் புகழ் சொல்லத் தொடங்கினால் கற்கண்டின் எப்பகுதியை தொட்டாலும் இனிப்புதான் நிறைந்திருக்கும். அதுபோல பாரதியின் படைப்புகள் கவிதையானாலும் பாடல்களானாலும் சந்த கவிதைகளானாலும் வசன கவிதைகளானாலும் புது கவிதைகளானாலும் இன்னும் அவருடைய படைப்புகளில் சிறந்திருக்கின்ற கட்டுரைகள், சிறுகதைகள் ஆகிய எதுவானாலும், நாடகம் உட்பட எல்லாமும் அந்த கற்கண்டின் எல்லா பக்கமும் இனிப்பது போன்ற இனிப்பு. இந்த பாரதியின் படைப்புகளை பற்றி பேசத் தொடங்கினால் நாள் வருடமாகும். பேசத் தொடங்கினால் நாள் வருடமாகும். வருடமே ஆனாலும் அது முடிந்ததாக இருக்காது, தொடர்வதாக அமையும். அத்தகைய பாரதியின் படைப்புகளை பற்றி
பேச கிடைத்த இந்த வாய்ப்புக்கு மினசோட்டா தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். பாரதி தமிழ் இதை பற்றி பேச வேண்டும் என்றாலே பல மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். ஒரு இனத்தின் முகவரி மொழி, ஒரு பண்பாட்டின் பாதுகாவலன் மொழி. அத்தகைய மொழியை பற்றி பாரதி யார் 14 மொழிகளுக்கு மேல் கற்று உணர்ந்த பன்மொழி புலவர். அவர் யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது எங்கும் காணோம், யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் பான்மை கெட்டு நாமம் அது தமிழர் என கொண்டிங்கு வாழ்தல் நன்றோ, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அதைத்தான் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் சென்று சேர்க்கின்றது. அத்தகைய தமிழ் வாழ்க, நிரந்தரம் வாழ்க, தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவே. இப்படி பாரதி தொன்று நிகழ்ந்த அதனைத்தும் அணைந்திடு தொன்மொழி வாழியவே வாழியவே என்று வாழ்த்துவதோடு அல்லாமல் அந்த மொழி வானலாவ புகழ் பெற படைப்புகள் வழங்கி இருக்கிறார். அந்த மகாகவி பாரதியை பற்றி எண்ணும் போது தமிழை பற்றி எண்ணுகிறோம் என்ற உணர்வில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மொழியை அடையாளப்படுத்துவது அது பேசக்கூடிய பகுதியாகிய நாடு, அந்த நாட்டை புகழ்வது இந்த மொழியை புகழ்வதன் உள்ளடக்கம்தான். செந்தமிழ் நாடனும் போதினிலே எங்கள் தேன் வந்து பாயுது காதினில், எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. மொழியை பற்றி சிந்தித்தால் சக்தி பிறக்கிறது, மொழியை பேசுகின்ற நாட்டை பற்றி சிந்தித்தால் சக்தி பிறக்கிறது. மொழியை பற்றி சிந்திக்கின்ற புலவர்களை, கவிஞர்களை, சான்றோர்களை சிந்திக்கும் போது நெஞ்சில் சக்தி பிறக்கிறது. அத்தகைய ஒரு சக்தியை பிறப்பிடமாக இந்த மினசோட்டா தமிழ்ச்சங்கம் தலைப்புகளை அமைத்துக் கொடுக்கிறது. நாம் தமிழர்கள், தமிழர்கள் என்னும் போது நாம் இந்தியர்களாகவும் இருக்கிறோம். இந்தியா வரைபடத்தில் இருக்கின்ற கோடு அல்ல, இந்தியா மண்ணும் கல்லும் இணைந்திட்ட பூமி அல்ல. இந்தியா இதற்கும் மேலே இதயத்தில் நிறைந்திருக்கும் விந்தை ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாட்டினை, பாரத நாட்டை சிறப்பாக பாடி பாரதியார் நம்மையெல்லாம் அந்த உணர்வில் ஆழ்த்துகிறார். அந்த நாட்டுப்பற்றை நம்முள்ளே ஊட்டுகிறார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முகிழ்த்ததும் இந்நாடே. பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. அது வீரத்திலே, தீரத்திலே, மன உறுதியிலே, இன்னும் வேதத்திலே, சாஸ்திரங்களிலே நிலைபெற்று உயர்வு பெற்று புகழ்பெற்று திகழ்கின்றது எங்கள் பாரத நாடு.
பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயங்கொள்ளுவார் என்று பாரதி பாரத நாட்டை மிக உயர்வாக, மிக உன்னதமாக, மிகச் சிறப்பாக பாடி உலக மக்களையெல்லாம் இந்திய நாட்டை நோக்குமாறு செய்திருக்கிறார். அந்த மகாகவி பாரதிக்கு இந்தியன் என்ற முறையில் நாம் நன்றி கூற கடமைப்பட்டோம். இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாது அடிமைப்பட்டிருந்த காலத்தில் வாழ்ந்தவர் பாரதி. பாரதி வாழ்ந்த காலம் அந்நியர் ஆட்சியில் நம்முடைய மண் அலைக்கழிக்கப்பட்டிருந்த காலம். ஆனாலும் அவருள்ளே இருந்த நம்பிக்கை என்ன என்றால், நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த கவிதையின் மனோ வலிமை, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று சுதந்திரம் கிடைக்காதிருந்த காலத்தில் சுதந்திரம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியை பெற்றவன் பாரதி. அதற்கு காரணம் ஒரு கவிஞனுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற ஆசை, ஒரு கவிஞனுடைய உள்ளத்தில் எழுகின்ற உணர்வு நிச்சயமாக வெற்றியை தரும் என்பது அவனது நம்பிக்கை. இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை, உழைத்தவர்களை பாராட்ட பாரதி தவறுகிறது. பொக்கை வாய் சிரிப்பினில் புகழினை குவித்தவன் புண்ணிய சார்ந்த சீலன், எதிர் போருக்கு போகாமல் வெற்றிகள் நிறைத்தவன் புதுமுறை கண்ட வீரன் என்று நான் கவிதையில் குறிப்பிட்ட மகாத்மா காந்தியடிகளை பாரதியார் வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம், தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு வாழ்வற்று நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி, மகாத்மானி வாழ்க வாழ்க என்று உளமாற வாழ்த்துகிறார், பாராட்டுகிறார், பணிகிறார். அத்தகைய பாரதியை நாம் நெஞ்சிருத்தி வாழ்க 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 என்று வாழ்த்த வேண்டும். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் என்று நாம் வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவோம், வயதில்லை போற்றுவோம், அதற்கும் தகுதியில்லை வணங்குவோம். தேசத் தலைவர்கள் என்று போது காந்தி மட்டுமல்ல, காந்தியடிகள் மட்டுமல்ல, திலகர், தாதாபாய் நவ்ரோஜி, வஉசி, சத்ரபதி சிவாஜி போன்ற எல்லோரை பற்றி, எல்லா தலைவர்களை பற்றி, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அத்தனை பேரை பற்றியும் பாடியிருக்கிறார். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், செக்கிழுத்து சிறைப்பட்டு உடல் நொந்து பெற்றது இந்த சுதந்திரம். இதந்திரு மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், இதன் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும், சுதந்திர தேவி உன்னை தொழுவிடல் மறக்கிலோமே என்று பாரதி பாடினார். தண்ணீர் விட்ட வளர்த்த சுதந்திரத்தை நாம் நம்முடைய கண்ணீரால் அல்ல, கடமைகளால், உழைப்பால், உன்னத திறமைகளால் உயர்த்த வேண்டும், உயர்த்துவோம். அதற்கு பாரதி நம்முடைய ஒவ்வொருவர் நெஞ்சத்திலும் கவிதையாக, கட்டுரையாக, கதைகளாக,
வாழ்ந்து கொண்டிருப்பார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அந்த நல்ல செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாரதியை பற்றி நான் புதிய ஆத்திச்சூடி ஒரு நிகழ்ச்சியில் செய்திருந்தேன். அதை நான் இப்பொழுது சொல்லப் போவதில்லை. இருப்பினும் அதில் இருக்கின்ற அந்த முதல் செய்யுள் நல்லிணக்கத்தை முற்றிலுமாக ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மூனத்திருக்கும் முழுவெண் மணியான் முகம்மது நபிக்கு மறையருள் இயேசுவின் தந்தை எனப்பல பதத்தினர் என்று அந்த நல்லிணக்கத்தை பாரதி வலியுறுத்தியது போலவே அவர் எல்லா தெய்வங்களையும் ஒன்றெனக் கருதி ஒன்றுபட்ட உணர்வில் மக்கள் வாழ வேண்டும் என்பதை ஆழ்ந்த கருத்துக்களுடன் தன்னுடைய கவிதைகளில் படைத்து வைத்திருக்கிறார். இந்து மதத்திற்கு வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் என்று கலைமகளை, அத்தோடு அல்லாமல் பராசக்தியை, காளியை என்று பாடுகிறார், முருகனை பாடுகிறார், இப்படி பல தெய்வங்களை பற்றி பாடுகிறார். அவரே இயேசு பிறந்ததை, அவர் 3 நாட்களில் உயிர்த்தெழுந்ததை, அது தேவனின் அசரீரி என்பதை சிறப்பாக இயேசு என்ற பாடலில் குறிப்பிடுகிறார். அவர் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் என்று அல்லாவை இணைத்து அல்லாஹ் 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 என்ற பாடலை பாடியிருக்கிறார். இந்த நல்லிணக்கம், எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வை யாரும் யாருக்கும் உயர்வல்ல, யாரும் யாருக்கும் தாழ்வல்ல என்ற அந்த உணர்வை தன்னுடைய பாடல்களில் நல்லிணக்கமாக, இன்னும் பல பாடல்கள் நல்லிணக்கத்தில், தீயினை கும்பிடும் பார்ப்பார், நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர், கோயில் சிலுவையின் முன்னே கும்பிடும் இயேசு மதத்தார் என்று அந்த நல்லிணக்கத்தை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் வலியுறுத்தும். வெள்ளை நிறத்தொரு பூனை வீட்டில் வளருது கண்டீர், அந்த வெள்ளை நிறத்து பூனை சாம்பல் குட்டி, வெள்ளை நிற குட்டி, கருப்பு நிற குட்டி, பாம்பு நிற குட்டி என்று பல நிற குட்டிகளை ஈன்றெடுத்தாலும் எந்த வண்ணமும் வேறுபாடுடையதல்ல, எந்த வண்ணமும் தாழ்வுடையதல்ல, எல்லாம் இணக்கமாக இருக்கக்கூடியது. நல்லிணக்கத்தை வலியுறுத்துவது பாரதியின் நெஞ்சார்ந்த நோக்கமாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அவருடைய இன்னொரு பாடல் அக்கினி குஞ்சு, அக்கினி குஞ்சொன்றை கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வெற்றிக்கு குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தருகிட தத்தருகிட தத்தோ. இந்த பாடல் ஒரு காடு ஒரு பொந்தில் வைத்த அந்த அக்கினி குஞ்சினால் வெந்து மாய்ந்தது என்பதை மட்டும் காட்டுவது அல்ல, நம்முடைய மனத்திலே மண்டி கிடக்கின்ற பொறாமை, அகம்பாவம், சுயநலம், பிறரை இழிவுற பேசுதல்,
இப்படிப்பட்ட மரங்கள் அடர்ந்த காடாக நம்முடைய உள்ளம் இருக்கு. ஒவ்வொரு மரமாக எடுத்து அழித்து விடுவது சாத்தியமில்லை. இந்த அத்தனை தீய சக்திகளையும் அழிப்பதற்கு அறிவு என்ற ஒரு அக்னியை வைத்துவிட்டால் அத்தனையும் அழிந்து நம்முடைய மனம் ஒளி மிகுந்ததாக, ஒளி நிறைந்ததாக, ஒளி விஞ்சக்கூடியதாக அமையும். ஒளி என்பது பாரதிக்கு மிகுந்த விருப்பமான ஒன்று. இந்த தீ என்ற ஒன்றை மையமாக வைத்து அக்னி குஞ்சு பாடலை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். புத்தர் சொன்னது போல தீய சக்திகளை அழிக்க ஒரே ஒரு நல்ல சக்தியை நாம் உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். அத்தகைய ஒரு முயற்சிக்கு இந்த அக்னி குஞ்சு அற்புதமான கவிதை. நாம் நம்முடைய மனத்தில் இருக்கின்ற மன இருள் காட்டை அறிவு என்ற அந்த அக்னி குஞ்சினால் ஒளியாக்குவோம். பாரதியை வழியை நெறியாக்குவோம். இப்படி நல்லிணக்கம், இறை வழிபாடு, இப்படியெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகின்ற மகாகவி பாரதியார் நாம் எப்படி இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு வழிகாட்டுகிறார். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். இந்த காணி நிலத்திடையே 10-15 தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே பேசி விளையாட பத்தினி பெண் வேண்டும். அவர் கேட்பதெல்லாம் கிடைத்துவிடும். அத்தகைய வலிமை வாய்ந்த வரிகள் அவை. உள்ளத்தில் உறுதி வேண்டும், உண்மை ஒளி நிறைய வேண்டும். இப்படித்தான் அவருடைய வேண்டுதல்கள் இருந்திருக்கு. பாரதியின் வேண்டுதல்களை நாமும் உள்ளார்ந்த உணர்வுடன், உண்மை மனத்துடன், பாரதியின் பாடல்களை புரிந்த அந்த உணர்வுடன் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். கிடைப்பதற்கு இந்த மினசோட்டா தமிழ்ச்சங்கம் போன்ற அமைப்பு அவர்கள் காட்டுகின்ற வழிகள் மிகச்சிறந்தவை. இந்த வாசிக்கலாம் வாங்க என்பது மிகப்பெரிய ஒரு கவ்வி இழுக்கின்ற சக்தியாக மாறி வருகிறது. நான் இந்த வாசிக்கலாம் வாங்க தொடங்கும் போது ஒரு புள்ளி சிறுவட்டமாகி குறுவட்டமாகி புவி வட்டத்தை இணைத்து அண்டத்தை இணைப்பதை பற்றி சொன்னேன். ஒரு சின்ன கதை சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு பேரங்காடி, சூப்பர் மார்க்கெட், ஒரு தெரு முழுவதையும் அடைத்து 2 பக்கமும் அந்த பேரங்காடியின் கடைகள். அந்த கடையில் அனாசின் முதல் ஹார்லிக்ஸ் வரை, குண்டூசி முதல் குத்தீட்டி வரை, கடுகு முதல் விறகு வரை, சிறிய காகித கப்பல் முதல் பெரிய படகு வரை, பொம்மை வாகனம் முதல் பெரிய ட்ரக் என்கிற பெரிய லாரி வரை அனைத்தையும் ஒரே இடத்தில் வாங்கலாம். அப்படிப்பட்ட பேரங்காடி சூப்பர் மார்க்கெட். அங்கே ஒரு கிராமத்து இளைஞன் ஒருவன் வருகிறார். வந்து அந்த முதலாளியிடம், ஐயா, நான் கிராமத்தில் காய்கறிகள் விற்பனை செய்தேன், பழங்கள் விற்பனை செய்தேன், எனக்கு கொஞ்சம் விற்பனை அனுபவம் இருக்கிறது, உங்கள் கடையில் என்னை சேர்த்துக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன்
ஒரு வேலை கொடுங்கள் ஐயா என்று. அப்பா நிறைய பேர் வேலையில இருக்காங்க, இப்போ வேலைக்கு ஆள் தேவையில்லை, நீ போயிட்டு வா அப்படிங்க. அவங்க விடுவதாக இல்லை. ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் ஐயா என்று சொல்கிறான். சரி வேலைக்கு வா, இன்றிலிருந்து இப்போதே வேலையை தொடங்கு. ஆனால் ஒரு ஒரு உறுதி, வாக்குறுதி தர வேண்டும். என்னன்னா, இன்று இரவு கடையை மூடுகின்ற போது நான் வருவேன். அப்பொழுது ஒவ்வொருவராக அவர்களுடைய சாதனைகள், சிறப்புகள், அவர்கள் செய்த விற்பனை என்பதை பற்றிலாம் கேட்பேன். நான் அப்போது கேட்கும் போது உன்னுடைய பதில் திருப்திகரமாக இருந்தால் தொடர்ந்து வேலை செய்யலாம் என்று கேட்டார். இன்று நீ எத்தனை பேரிடம் வியாபாரம் செய்தாய்? ஐயா ஒருத்தர் தாயா வியாபாரம் செஞ்சேன். என்ன, நேற்று வந்தவன் எல்லாம் 20-30 பேர்கிட்ட கஸ்டமர் கிட்ட வேலை விற்பனை செய்திருக்கான். நீ ஒரு கஸ்டமர் அவர்கிட்ட விற்பனை செய்தேன்னு சொல்றியே, வெக்கமா இல்லை உனக்கு? போ போ. யா எவ்வளவுக்கு வியாபாரம் செய்தேன்னு நீங்க கேட்கலையே. சரி சொல்லு, எவ்வளவுக்கு வியாபாரம் செய்த? ஒரு 13,30,26 ரூபாய்க்கு விற்பனை செய்தேன். என்ன, ஒரு கஸ்டமர் கிட்ட இவ்வளவு ரூபாயா? ஆமாங்க ஐயா, அப்படித்தான் செஞ்சீங்க. என்ன ஐயா சொல்ற, நீ என்ன சொல்ற? உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? ஐயா உண்மையத்தான் சொல்ற. அவர் வந்தாரு, ஒரு தூண்டி முள்ளு கொடுத்தேன். தூண்டி முள்ளு கொடுத்தோன்னே தூண்டி வாங்கணும்னாரு. நம்ம தூண்டி முள்ளு இருக்கிற பகுதிக்கு அழைச்சிட்டு ஒரு தூண்டி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நான் கேட்டேன், ஐயா இந்த தூண்டியை வச்சுக்கிட்டு எங்க மீன் பிடிக்க போறீங்க? கடல் ஓரத்துல உட்கார்ந்து இருந்தா ஒன்றும் மீன் கிடைக்காது, உள்ள படகுல போனா தானே மீன் பிடிக்க முடியும், ஒரு படகு வாங்கிக்கிங்களேன் அப்படின்னு சொன்னேன். சரி படகு கொடுங்கன்னாரு. நம்ம படகு விற்பனை பகுதிக்கு போய் ஒரு படகு வாங்கி கொடுத்தேன். படக என் கார்ல எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொன்னார். ஐயா அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம லாரி விற்பனை பகுதி இருக்கு, அங்க இந்த படகு ஏற்றுற அளவுக்கு லாரி இருக்கு, வாங்க உங்களுக்கு ஒரு லாரி வாங்கி தரேன். லாரியில படகை ஏற்றியாச்சு. இது போகுது. போறதுக்கு முந்தி கேட்குறான், ஐயா நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? என்ன வெளிநாடு, இப்பதான் வந்திருக்கேன், இந்த மீன் நீ சொன்ன இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து அதுக்கு பிறகு எங்கேயாவது தங்கணும். அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம கடையில டென்ட் விற்கிற பகுதி இருக்கியா, வாங்க உங்களுக்கு டென்ட் வாங்கி தரேன். டென்ட்டு படகு எல்லாத்தையும் ஏற்றி சேர்த்து அனுப்பிச்சு விட்டான். இப்போ அவர்கிட்ட சொன்னா, என்னப்பா ஒரு தூண்டி முள்ளு வாங்க இந்த மாதிரி? ஐயா அவர் தூண்டி முள்ளே வாங்க வரலையா, தலைவலிக்குது ஒரு தலைவலி மாத்திரை கொடுங்கன்ட்டு வந்தாரு. நான் தான் சொன்னேன், தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வர வர பக்க விளைவுகள் ஏற்பட்டு போயிடும், மனச அமைதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவலியே வராதியா அப்படின்னேன். அதுக்கு என்னையா பண்ணணும்னு கேட்டாரு. கடல்ல போய் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிங்கன்னா உங்க மன அழுத்தம் அத்தனையும் குறைஞ்சு போயிடும்னு சொன்னேன். அப்புறம்தான் இந்த தூண்டி முள்ள கொடுத்து, தூண்டியை கொடுத்து, படகை கொடுத்து, லாரியில ஏற்றி 13,30,26 ரூபாய்க்கு வியாபாரம். இப்படித்தான் வாசிப்பு ஆரம்பிக்கும் போது இந்த தலைவலி மாத்திரை மாதிரி ஆரம்பிக்கும். அப்புறம் தூண்டி முள்ளா வளர்ந்து தூண்டியா வளர்ந்தது போல அது தன்னுள்ளே இந்த வையத்தை அடக்கிக் கொள்ளும். அத்தகைய வாசிப்புக்கு நீங்கள் கொடுக்கின்ற மகிழ்ச்சி, ஆர்வம் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. பாரதியை இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும். எனக்கு ஆரம்பத்தில் பாரதி அறிமுகமானது ஓடி விளையாடும் பா.
அந்த பாப்பா பாட்டு தான். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. இந்த பாப்பா பாட்டுல உலக வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் அடக்கி காட்டுகிறார். மனிதநேயம், பிற உயிர்களிடத்தில் அன்பு, ஓடி விளையாடக்கூடிய அந்த தன்மை, ஓய்ந்திருக்க கூடாது என்ற அந்த அறிவுரை, இப்படியே அந்த பாடல் முழுவதும் படித்தால் அது பாப்பா பாட்டு அல்ல, நம்முடைய பாப்பா, அப்பா, தாத்தா, மேல தலைமுறையே படிக்க வேண்டிய பாட்டு பாப்பா பாட்டு. ஒவ்வொரு அம்சமும், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இப்படி பாப்பாவிடம் எல்லா வகை நல்ல குணங்களையும், நீக்க வேண்டிய தீய குணங்களையும் காட்டி அந்த பாடல் ஒரு வாழ்க்கை முழுவதற்குமான வழிகாட்டுதலாக அமைந்தது. அதுதான் எனக்கு பாரதி முதலில் என் உள்ளத்தில் ஏற்றிய பாடல். அதுல காக்கை குருவி எங்கள் ஜாதி, இந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடினானே பாரதி. அதுல காக்கை குருவி இந்த எல்லாவற்றையும் இணைத்து பாடும்போது உலகளாவிய உன்னத நிலைக்கு அந்த பாடலை கொண்டு சென்றோம். அடுத்தது, நான் பாண்டிச்சேரிக்கு செல்லும் போது பாரதி நினைவில்லத்திற்கு செல்வேன். அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு பகுதி குயில் தோப்பு என்று இருக்கிறது. பாரதியின் குயில் பாட்டு என்னை பெரும்பாலும் அடிக்கடி படிக்க தூண்டும். நான் மைசூரில் உள்ள அஞ்சல் பயிற்சி மையத்தில் ஆசிரியர் பணி ஏற்ற போது அங்குள்ள நூலகத்தில் பாரதியின் பாடல்களை எடுத்து குயில் பாட்டை விரும்பி படித்தேன். அதற்கு காரணம் என்னவென்றால், எனக்கு தங்குவதற்கு அங்கு அறை கொடுத்தது 3வது மாடி. அந்த மாடி, நான் தங்கியிருந்த அறையின் கதவை திறந்தால் எதிரே சாமுண்டி மலை, அதிலிருந்து காற்று மேகத்துடன் கலந்து என் அறைக்குள் வரும். பக்கத்திலே ஆயிரக்கணக்கான சந்தன மரங்கள், அவற்றில் குயில்கள். அந்த குயில்கள் வந்து என்னுடைய அறை வாசலில் உட்கார்ந்து இசைத்து விட்டு பாடிவிட்டு செல்லும். அந்த பாரதியினுடைய உணர்வு என்னை ஆட்படுத்திக் கொள்ளும். அவர் குருவிக்கு அரிசி போடுவதிலிருந்து அது மாதிரி சிந்தனைகள் எனக்கு வந்துவிட்டது. அந்த குயில் வருவதும் போவதும், அதை நான் வரவேற்பதும் எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. அது மட்டுமல்லாமல் அது ஒரு இயற்கை நிறைந்த பகுதி. நான் ஒரு ஆசிரியன் என்பதால் எனக்கு ஒரு ரோஜா தோட்டத்தை பராமரிக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்திருந்தார்கள். எனக்கு வந்திருந்த மாணவர்கள் எல்லாம் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர்கள். அவர்களிடம் ஒவ்வொரு ரோஜா செடிக்கும் ஒருவர் பெயரை கொடுத்து, நீங்கள் இந்த செடியின் பொறுப்பு என்று வைத்துவிட்ட பிறகு அங்கே நூற்றுக்கணக்கான ரோஜா செடிகள், பல வண்ணங்களில், பச்சை ரோஜா கூட இருந்தது. அந்த ரோஜா செடியின் ரோஜா மலர்களின் மீது அதிகாலையில் நாங்கள் சென்று பார்க்கும் போது பனித்துளி முத்து முத்தாக இருக்கும். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பாரதியினுடைய கவிதை உள்ளம் என்னை எழுத தூண்டிக்கொண்டே இருந்தது. அதோடு பாரதி மொழிபெயர்த்தானே ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்களை, அந்த பாடல்களை மனத்திருத்திருந்த மேற்கு வங்காள மாணவர்கள்
ரவீந்திரநாத் தாகூரை தங்களுடைய மிக உன்னத லட்சிய புருஷனாக கருதியிருந்தார்கள். அவர்களுக்கு பாரதியின் கவிதைகளை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறிய போது மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது நான் ஒரு கவிதை எழுதினேன். இந்த புயல் பாட்டின் தாக்கம். கார்மேகம் வந்தென்னை கைதொட்டு விளையாட காலையிலும் மாலையிலும் அழைக்கும். கார்மேகம் வந்தென்னை கைதொட்டு விளையாட காலையிலும் மாலையிலும் அழைக்கும். அந்த காட்சியினை கண்டவுடன் களிப்பாகி என் சொற்கள் கவி எழுத வேண்டுமென துடி. வான்தேரில் பறவை இனம் வளம் வந்து வாசல் வரை வந்து சிறகடி. குயில், சந்தன மரத்து குயில். வான்தேரில் பறவை இனம் வளம் வந்து வாசல் வரை வந்து சிறகடிக்கும். அதை வரவேற்று வழி அனுப்ப என் வீட்டு வாசல் திறந்து என்னாலும் இருக்கும். புல்முனையில் தூங்குகிற புத்தொளி சேர் பனித்துளியும் புது கவிதை பாடு என தோன்றும். அந்த பூரிப்பில் என்னுள்ளம் புலகாங்கிதமடையும். புத்துலக வாழ்நாளும் தாண்டும், 100 தாண்டும். இப்படி இயற்கையுடன் ஒன்றாகி இன்பமதை கண்டால்தான் இதயம் கணம் இல்லாமல் சிரிக்கும். நாம் செயற்கையிலே கண்மூடி செயலிழந்து நின்றாலோ சிறைக்கதவு அடிக்கடி தான் தளர். இந்த பாடலை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மேற்கு வங்காள மாணவர்களிடம் கூறிய போது, நீங்கள் ரவீந்திரநாத் பிறந்த நாளுக்கு கல்கத்தா வர வேண்டும் என்று வேண்டினார்கள். நான் ஒருமுறை கல்கத்தா சென்றேன், ஆனால் அந்த பிறந்த நாளுக்கு செல்ல முடியவில்லை. இந்த நிகழ்ச்சியை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த குயில் பாட்டு, அந்த குயில் தோப்பு, இவையெல்லாம் என் உள்ளத்தில் ஏற்படுத்திய அந்த உணர்வு. பாரதியார் குயில் பாட்டு முடிஞ்சு போச்சு. கண்ணன் பாட்டு. எங்க வீட்டுல வடிவேலுன்னு ஒருத்தர், அவருடைய மகன் இப்பொழுது மிகப்பெரிய கல்வி செல்வராகவும் முனைவராகவும் இருக்கிறார். அவர் எங்கள் வீட்டு வயல்களை பராமரிப்பதில் நாங்களே அந்த வயலை பற்றி கவலைப்படாத போது அவர் கவலைப்பட்டார். பாரதி அப்படித்தான். கண்ணன் என் சேவகன் என்று ஒரு அந்த கண்ணன் பாட்டிலே பல வரும். கண்ணன் என் காதலன், கண்ணன் என் அரசன், கண்ணன் என் நண்பன், எல்லாம் வரும். இதுல கண்ணன் என் சேவகன் என்று ஒன்று வரும். இந்த கண்ணன் என் சேவகன் என்ற பாட்டை நான் படிக்கின்ற போதுதான் அந்த வடிவேல் அண்ணனுடைய நினைவு. அப்படி அவர் எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான் என்று பாரதி கூறுவானே, அப்படிப்பட்ட உணர்வை அவர் கொடுத்து விடுவார். நாங்கள் விழிப்பதற்கு முன் அவர் வயலுக்கு சென்று உழுது கொண்டிருப்பார். நான் தான் அவருக்கு தேநீர் போட்டுக் கொடுப்பேன். அப்பொழுதெல்லாம் இந்த பாரதி என் சேவகன் என்ற பாடல் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடி சொல்ல போவதில்லை. 110 ஆத்திச்சூடி. 110ம் அந்த பாரதி வாழ்ந்த வாழ்க்கையின் 110 முகங்கள். அது பொய் இல்லை. நான் அதை சென்ற நிகழ்ச்சியிலேயே சிறப்பாக சொன்னேன். என்னுடைய நூல் புதிய ஆத்திச்சூடி பூரிப்போம் கவிபாடி என்ற நூலிலும் அந்த சிறப்பை எடுத்துரைத்திருக்கிறேன். அதனால் அடுத்ததாக பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் ஒரு காவியம். பல சருக்கங்களை கொண்டது, பல பகுதிகளை கொண்டது. பாரதியார் பாஞ்சாலியை பாரத தேவியாக, நம்முடைய பாரத மாதாவாக உருவகித்து பார்த்து அந்த பாடலை
அந்த பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தை படிக்கின்ற போது நமக்குள்ளே தீரம் வரும், தன்மானம் வரும். அந்த பாஞ்சாலி துகிலுறுகிறப்படுகின்ற காட்சி நம்மை மனக்கண் முன் கொண்டு வந்து கண்ணீர் விடச் செய்யும். ஒரு கவிதை கூட படித்தேன், அது நகைச்சுவை கவிதைதான். ஹஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் 1000 காத தூரம். பாஞ்சாலி சபதத்துல பாருங்க, ஹஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் 1000 காத தூரம், ஆனாலும் நடக்குது ஐயா சேலை வியாபாரம். அந்த நகைச்சுவை போல் தோன்றினாலும் துவாரகை ஹஸ்தினாபுரம் எவ்வளவு தூரம், அங்கிருந்து சேலை வியாபாரம் கண்ணன் தேர்ந்து பாஞ்சாலிக்கு கிடைத்துக் கொண்டது. ஹஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் 1000 காத தூரம், ஆனாலும் நடக்குதையா சேலை வியாபாரம். இப்படி பாரதியினுடைய தனிப்பாடல்கள் நிறைய இருக்கு. தொழில் பற்றி ஒரு பாடல் இருக்கிறது. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, இயந்திரங்கள் செய்திடுவீரே, காகிதம் செய்வீர், நல்ல ஆயுதம் செய்வீர் என்று தொழில் எந்த ஒருவனுக்கும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் என்பது போல தொழிலில் ஒருவன் காட்டுகின்ற ஆர்வம்தான், அதில் செலுத்துகின்ற ஒருமனப்பாடுதான் அவனை உயர்ந்து. அதனால்தான் இரும்பை காய்ச்சி உருக்கிடுகிறேன் என்ற அந்த பாடல். அப்புறம் நான் இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது. நேரம் எப்படி என்பது புரியவில்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டியவற்றை சொல்லவில்லை என்றால் என் மனம் சொல்லும், நீ சென்ற இடத்துக்கு சிறப்பு செய்யவில்லை என்று சொல்லிவிடும். ஆகவே பாரதி பாட்டையே மனதில் வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பது நேரம் ஆயிற்று என்பதை பற்றி நான் அச்சப்படவில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை. அதனால் சிறிது நேரம் தொடர்கிறேன். பாரதி தமிழுக்கு மட்டும், தமிழர்களுக்கு மட்டும், தமிழ் நாட்டுக்கு மட்டும், இந்திய நாட்டுக்கு மட்டும் கவலைப்படுகிறது. கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருந்த ரஷ்யாவை பற்றியும் பிஜி தீவை பற்றியும் ஆஹா என்று எழுந்ததுவார் யுக புரட்சி, கொடுங்கோலன் வீழ்ந்தான் என்று ரஷ்யாவை பற்றி, பிஜி தீவில் கரும்பு தோட்டத்தில் வாடுகின்ற நம் மக்களை பற்றி கவலைப்பட்டு, கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே மக்கள் நோகின்றார்கள், ஆகின்றார்கள் என்று வருத்தப்பட்டு பாடினார். பெண் விடுதலை பாடுவதற்கு பாரதியை விட்டால் வேறு யார் இருக்கிறார்? கும்மி அடிப்பும் போதும் பெண் விடுதலை பாடும். பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்று கூறியவன் பாரதி. கும்மிப்பாட்டிலும் பெண்மை போற்றப்படுகிறது. பெண்மை அந்த கும்மிப்பாட்டின் இசையோடு கலந்து இந்த உலக மக்களின் இதயங்களை நிறைக்கிறது. பாரதி எதை தெய்வம் என்று நினைத்தார் என்ற ஒரு, எல்லா தெய்வங்களையும் பாடினார். ஆனால் அவர் மனத்தில் 1000 தெய்வங்கள்
உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் அறிவு ஒன்றே தெய்வம். அறிவு ஒன்றே தெய்வம், அறிவு ஒன்றே தெய்வம் என்று தனக்கே உரிய அந்த ஈராப்புடன் பாரதி கூறுவார். பாரதிக்கு நன்மையை கண்டால் மகிழ்ச்சி வரும், இயற்கையை கண்டால் மகிழ்ச்சி வரும். ஆனால் அதே சமயத்தில் நெஞ்சு பொறுக்கவில்லை. இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இருப்பார். மக்களுடைய ஒவ்வொரு நிலைமையை பார்க்கின்ற போதும் அவர் சொல்லுகிறார், நெஞ்சு பொறுக்கவில்லை, இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டார். இப்பொழுது நெஞ்சு பொறுக்கவில்லை, இப்பொழுது இருக்கிற நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டார், நெஞ்சு வெடித்து விடுது என்று நாம் சொல்ல வேண்டியிருக்க. ஆகவே இவற்றையெல்லாம் அவருடைய கவிதை படைப்புகளாக நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் இன்னும் சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். கவிதை படைப்புகளாக, சந்த படைப்புகளாக, பாடல்களாக பார்த்தோம். பாரதியார் செய்த வேலைகள் ஒன்றும் என்ன வேலை? நான் ஒரு கவிதை, என்னுடைய கவிதையை சொல்றேன். நீதிபதி விடைத்தாளை திருத்தும் போது, நீதிபதி விடைத்தாளை திருத்தும் போது நிகழ்கால காந்தி மகான் உபதேசத்தில் பாதி மதி நீதி எல்லாம் கற்ற கல்வி, பாமரருக்கு இவரேதான் ஆத்திச்சூடி, சாதி மத பேதமில்லா தூய உள்ளம் சான்றாண்மை தாய் உள்ளம் அன்பு வெள்ளம், போதி விதந்துரைத்து விட சிறியன் முத்தி உதவாது காலடியில் விழுந்து விட்டேன் என்று நான் மிகவும் பெருமைப்படுவது யார்? ஆசிரியர். பாரதி ஆசிரியராகவும் பணியாற்றி எவ்வளவு காலம்? 3 மாத காலம். எங்கே? மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப்பள்ளி. அது எனக்கு என் நெஞ்சில் மாறாத நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு, நான் சொல்லுகின்ற செய்தி. அங்கே அரசங்கண்ணனார் என்ற தமிழாசிரியர் இருந்தார். அவர் வாடிப்பட்டியில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொண்டிருந்தார். அதற்காக 3 மாதம் விடுப்பு எடுத்தார், லீவு போட்டார். அந்த 3 மாதத்தில் பாரதியார் தமிழாசிரியராக அந்த சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் இருந்தார். இதை நான் வற்புறுத்தி சொல்வதற்கு இன்னொரு காரணம், நான் அஞ்சல் துறையில் பணியாற்றிய காலங்களில் ஆய்வு பணிக்காக மதுரைக்கு சென்றேன். அஞ்சலகங்கள், RMS அலுவலகங்களை ஆய்வு செய்வதற்காக. எனக்கு பாருங்கள் ஒரு வாய்ப்பு. அங்கே ஜவஹர் ராஜ் என்று ஒரு மேல்நிலை கண்காணிப்பாளர் இருந்தார். நான் அவருக்குத்தான் தொலைபேசியில் சொல்வேன், எனக்கு ஒரு அறை ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள் என்று. பாருங்கள், பாரதிக்கு எனக்கும் எப்படி ஒரு ஒட்டு உறவு என்பதற்கு சொல்ல. அவர் எனக்கு மதுரை ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில், அஞ்சல் நிலையத்தில் 3வது மாடியில் ஒரு ஏசி அறையை ஒதுக்கி வைப்பார். இது எப்படி நான் கேட்கவில்லை. ஆனால் அவர் எனக்கு அந்த 3வது மாடியில் கொடுப்பார். காலையில் எழுந்தவுடன் நான் ஒரு நடைப்பயணம் செல்வேன். அப்போது சென்ற போது 3வது கட்டிடம் சேதுபதி உயர்நிலைப்பள்ளி. பாரதி பணியாற்றிய பள்ளி, ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி. 17 ரூபாய் 50 பைசா சம்பளம் வாங்கி, அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி போகக்கூடாது என்பதற்காக அந்த காவலாளி வரும் வரை காத்திருந்து அந்த வாயில் கதவை திறந்த பிறகு உள்ளே சென்று பாரதியின் சிலையை பார்த்தேன். எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அந்த அறையை எனக்கு ஒதுக்குகிறார்கள்.
நான் மதுரைக்கு சென்ற போதெல்லாம் அங்கே தங்குகிறேன். காலை அதிகாலை மகாகவி பாரதியை நான் சந்தித்து வருகிறேன். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. இத்தோடு பாரதி பற்றிய இந்த கவிதை செய்திகளை முடித்துக் கொண்டு அவருடைய வசன கவிதை, சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என்பவை பற்றி சிறு அளவு இந்த இலையில வைக்கிற முதல் இனிப்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வசன கவிதைக்கு வித்திட்டவன் பாரதி. அவனுடைய வசன கவிதைகளில் வேறொன்றும் நாம் பார்க்க முடியாது. எல்லாமே இயற்கை வர்ணனைகள் தான் இருக்கும். சூரியன் இனியது, சந்திரன் இனியது, பூமி இனியது, மழை இனியது. இப்படி அந்த வசன கவிதைகள் முழுவதும் இயற்கையின் ஆராதனையாகவே இருக்கும். அந்த வசன கவிதைகளில் ஒன்று ஒரு சிறு நாடகம். அந்த நாடகத்திலும் கூட ஒரு காகம் ஒரு கோயில் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு பேசுவதாக ஒரு பாத்திரத்தை அமைத்திருக்கிறார். அந்த பாத்திரமும் என்ன சொல்லுகிறது? சூரியனை பார்க்கிறது, வாழ்த்துகிறது, மலையை பார்க்கிறது, வாழ்த்துகிறது. அப்படி இயற்கையின் வாழ்த்தாகவே அவருடைய வசன கவிதை முழுவதும் இருக்கிறது. அப்புறம் சிறுகதை, எல்லாவற்றையும் சிறிது மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படவில்லை. சிறுகதைகள், அவருடைய சிறுகதைகள் ஒரு தொகுப்பாகவே வந்திருக்கிறது. 14 கதைகள் இருக்கின்றன. அந்த கவிதைகளில் பார்க்கும்போது நகைச்சுவை உணர்வு அங்கங்கே தெரித்த மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல முதல் சிறுகதையிலேயே சொல்லுகிறார், அந்த கதையின் பாத்திரம் உள்ளவர் சொல்றார், என் தமையனாருக்கு கோட்டையில ரெவென்யூ போர்டு ஆபீஸ்ல உத்தியோகம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆபீஸ்ல 10 ரூபாயும் வீட்டுல 2 குழந்தைகளும் அவருக்கு ப்ரமோஷன். இப்படி ஒவ்வொரு செய்தியை சொல்லும் போது ஒரு நறுக்கு தெரிச்ச நகைச்சுவை அவருடைய சிறுகதைகளை மேலோங்கி இருக்கு. வீணையை கேட்க முடியாத அளவுக்கு அவர் குரட்டை விட்டார். ஆனாலும் அவர் குரட்டை லேசாகத்தான் இருந்தது. இப்படி அவருடைய அடுத்தது கட்டுரைகள் ஏறக்குறைய ஒரு 15-16 பத்திரிகைகளில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். கட்டுரைகள் சுதந்திரத்தை பற்றி, தூத்துக்குடி வரலாறு பற்றி, காங்கிரஸ் பற்றி இருக்கும். விவேகபானு, சூரியோதயம், இப்படி தமிழ் பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள், இவற்றில் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் அவருடைய கட்டுரை. கவிதைகள் வெளிப்படுத்திய உணர்வுகளை விட அவருடைய கட்டுரைகளில் வெளிப்படுத்திய உணர்வுகள் மக்களிடம் நேரடியாக சென்று சேர்ந்து சுதந்திர கனலை மூட்டியது. அவர் நன்றாக இந்த மக்களை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் எல்லா வகை செய்திகளையும் உள்ளடக்கிய கட்டுரைகளை வழங்கினார். மொழிபெயர்ப்பு என்று சொல்லும் போது அவரே ஒரு மொழிபெயர்ப்பு நூல் வெளியிட்டிருக்கிறார். அதில் அக்னி குஞ்சி என்ற நூல் கவிதையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மகாகவி ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைகளை இவர் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். இப்படி எங்கு தொட்டாலும் கற்கண்டு இனிப்பது போல் பாரதியை கவிதையில் தொட்டாலும் புது கவிதையில் தொட்டாலும் மரபு கவிதைகளில் தொட்டாலும் சந்த கவிதைகளில் தொட்டாலும் அவருடைய சிறுகதைகள், கட்டுரைகள், வசன கவிதைகளை தொட்டாலும் மொழிபெயர்ப்பை தொட்டாலும் எல்லாம் இனிக்கிறது. தேன்குழல், அதிரசம், தித்திக்கும் ஜாங்கிரி,
கோதுமை, நெய் அல்வா, குலோப்ஜான் இதுவெல்லாம் போதுமா? பாரதி பாடல் ஒன்றே நாளும் தித்திக்கும். பாரதி படைப்புகள் ஒன்றே என்னாலும் தித்திக்கும். பாரதியை நாம் அவருடைய கொள்கைகளோடு ஒன்றி பின்பற்றுவோம். வாழ்வின் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவோம். வாய்ப்பளித்த மினசோட்டா தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து நீங்கள் வைத்திருக்கிற ஒரு ஆப்பு, நீங்கள் எனக்கு வைத்திருக்கிற ஒரு ஆப்பு, கேள்வி நேரம். கேள்வி நேரம்னு எனக்கு முதல் தான். ஒரு ஆங்கில ஆசிரியர் வந்தார், மிகப்பெரிய சிறந்த ஆசிரியர், நல்லா பாடம் நடத்தக்கூடியவர். அவர்கிட்ட ஒரு பையன் வந்து, ஐயா நட்டுரைன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு புரியல. யோசிச்சு பார்த்தாரு. சரி சரி, நீ கிளாஸ்க்கு போ, நான் அப்புறம் சொல்றேன். இவர் போய் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, வெப்ஸ்டர் டிக்ஷனரி, பல்கலைக்கழக அகராதி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இந்த நட்டுரைக்கு அர்த்தம் இல்லை. இந்த பையனை பார்க்குறப்பெல்லாம் இவர் ஒதுக்கி ஒதுக்கி போனார், எங்க அந்த கேள்வி கேட்டுருவானோ. அவன் விடுற மாதிரி இல்லை. அந்த நட்டுரைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கேன். ஏண்டா எங்கடா பிடிச்சிருந்த இத ஸ்பெல்லிங்க சொல்லு அப்படின்னாரு. அவன் சொன்னான், NATURE, NATURE, நட்டுரே அப்படின்னு. பைத்தியக்கார பயில, நேச்சருங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டாடா என்ன இந்த பாடுபடுத்தினேன் அப்படின்னு அவரு ஒன்ன விடமாட்டேன். ஹெட் மாஸ்டர் எனக்கு இன்னைக்கே சீட்டு கிட்டி சொல்லணும்னு அழைச்சு அவன் அவரை செஞ்சுக்கிட்டே ஓடியாரான். காலில் விழுவுறான். விழுந்து, ஐயா ஐயா அப்படிலாம் ஐயா ஐயா என்ன சந்திச்சிடாதீங்க ஐயா. அப்படி நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா எனக்கு ஃபியூட்டரே இருக்காதுங்கய்யா, ஃபியூட்டரே இருக்காதுயா அப்படின்னு. என்னடா ஃபியூட்டர்னா FUTURE, ஃபியூச்சர். அப்படி கேள்வினாலே எல்லாரும் பயப்படுறாரு, நானும் பயப்படுறேன். ஆனாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்பதே வழிகாட்டிய பாரதி இதற்கும் வழிகாட்டுவார். வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதுவும் அந்த ஒரு கவிதை பற்றி சொல்லும் போதும் அதற்கான உணர்வையும் சேர்த்து சொன்னீங்க. குயில் பாட்டு பத்தி சொல்லும்போது அதுல நீங்க எப்படி லயிச்சு போய் உங்களை ஈர்த்து நீங்க அந்த மைசூர்ல அந்த இயற்கையை ரசிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. அச்சமில்லைன்னு பாடும்போது அந்த உணர்வை இது பண்ணி சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப நன்றி. கேள்விகள் யாருக்காவது இருக்கா? ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா ஐயா உங்க பெயர் காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? நீரை அத்திப்பூன்னு வச்சிருக்கீங்க இல்லையா? என்னுடைய ஊர் நீர்முளை என்பது. இது எங்க இருக்கிறது என்றால் நாகூர் ராமேஸ்வரம் சாலையில், நாகூர் ராமேஸ்வரம் கடற்கரை சாலையில் வேளாங்கண்ணியிலிருந்து 12 தொலைவில், 12 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது நீர்முளை என்ற கிராமம். என்னுடைய பெயர் அப்துல் லத்தீப். இந்த நீர்முளை என்ற ஊரை நீரை என்றும், அப்துல் லத்தீப் என்பதை அப்படியே சுருக்கி அத்திப்பூ என்றும் வைத்துக் கொண்டேன். இது எப்பொழுது நேர்ந்தது என்றால், நான் தஞ்சை சரபோஜி கல்லூரியில் படிக்கின்ற போது நான் எழுதிய 2வது கவிதை, அந்த கவிதையை எழுதிய போது நான் 18 அல்லது 19 வயது, திருமணமாகி இருந்தவன், இளமை. அப்போ அந்த கவிதையை இன்னொரு காதலி என்ற தலைப்பில் எழுதியிருந்தேன்.
என்னுடைய மனைவி பெயர் பத்ருநிசா. நான் செல்லம்மா என்றுதான் அழைக்கிறேன். இப்பொழுதும் அப்படித்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். 58 ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பிறகும் பத்ருநிசா என்று நான் கூப்பிட்டதே இல்லை, செல்லம்மா என்று தான் அழைக்கிறேன். என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த இன்னொரு காதலி என்ற தலைப்பில் கவிதை என்ன? அடி கண்ணே செல்லம்மா அன்பே என்றேன். அதற்கு அவளோ ஆமாமாம், இதற்கு மட்டும் நொடிப்பொழுதும் குறைவில்லை. படிப்பதும் புத்தகத்தை பார்த்து பார்த்து பிடிப்பதும் பேனாவை பின்னே வைத்து படிப்பதும் தாள் தன்னை மடக்கி அஞ்சல் வடிப்பதும் வாய்ப்பேச்சும் பம்பும் வந்து உருப்படியாய் வேறேது செய்வீர்கள் என்றார். அந்த கவிதை இன்னொரு. அப்போ எனக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சா, நம்ம அந்த இலக்கியம் தமிழ் இப்படியே இருக்கிறோமே, நம்ம அதை காதலிக்கிறோம்னு நம்ம மனைவி நினைச்சுட்டாளா என்று நினைத்து, இல்ல நீ ஒருத்திதான் எனக்கு காதல், தமிழ் எனக்கு இன்னொரு காதல் என்று சொன்னேன். அந்த கவிதையை படித்து பார்த்த அரை நண்பர்கள், அது ஒரு 30 வரைக்கும் மேல உள்ள கவிதை, நண்பர்கள் அசந்து போயிட்டாங்க. எப்படா எழுதுன ஒரு பத்திரிகைக்கு அனுப்பணும்டா, அனுப்பி உன் பேரை அச்சில வரணும்டா. நான் என்ன பேர்ல அனுப்புறது அப்படின்னு. அப்பதான் என்னுடைய நண்பர், அரை நண்பர் ஒருவர், நீர்முளை ஊரு நீரை புத்தளத்தி பேரு அத்திப்பூ, அதை வச்சு அனுப்புவோம். அந்த கவிதை அச்சில் வந்து விட்டது. சேலத்தில் இருந்து வெளிவந்த சங்கொலி என்ற இதழில் முதல் வெளிவந்த என்னுடைய, அதுதான் நீரை அத்திப்பூ பெயர் காரணத்தின் அந்த சூட்சமும். அருமை அருமை. ஐயா, அப்புறம் இன்னொரு கேள்வி எனக்கு. அந்த பாப்பா பாட்டுல அந்த ஒரு குழந்தையை வையாதேன்னு வரும் பாத்தீங்களா, அந்த லைன், அந்த வையாதேங்கிறதுக்கு மீனிங் திட்டாதேங்கிற இதுல வருமா? அந்த இது எப்படின்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ முடியாதவர்களுக்கு இருந்தா கூட அவர்களை வையாது. ஒரு குழந்தை என்பது இந்த குழந்தையை மட்டும் குறிப்பிடவில்லை, உலகத்தில் உள்ள அனைவரையும் குறிப்பிடுகிறது. இந்த கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வார்கள் அல்லவா, கனி போன்ற சொற்கள் இருக்கும்போது காய்களை போன்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அந்த காயாக பயன்படுத்துகிற சொல்லுதான் வைதல். அந்த வைய கூடாது என்பதுதான் அது. எப்பவும் நம்ம அவன் என்ன வையிறான், அவன் என்ன வையிறான் என்றுதான் கிராமங்களில் சொல்வார்கள். ஆகவே வையாது என்பது பொருளில் தான் இருக்கு. நான் சுந்தர் பேசுறேன். வணக்கங்கய்யா. வையறதுன்றது மதுரை பக்கம் இல்ல தூத்துக்குடி அந்த சைடு எல்லாம் அப்படிதாங்கய்யா வையறதுன்னு சொல்லுவாங்க. வட்டார வழக்க சொல்ல இருக்கலாம். இந்த எங்கள் பகுதியிலையும் வையறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க பகுதியில இன்னும் கொஞ்சம் திட்டுறது. ஆமா, நாங்க திருச்சி அதுக்கு மேல இருக்கிற பகுதியில எல்லாம் வையறதுன்றது தெரியாதுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஆனா மதுரை சைட்ல எல்லாம் வையறதுன்றது டிஃபால்ட்டா சொல்லுவாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு படிச்சேன், அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். மதுரை பக்கத்துல இருந்து ஒருத்தர் சென்னைக்கு போறார். மதுரையில எல்லாம் சொல்லுவாங்க, பைய போங்க, பைய செய்யுங்க, பைய கொடுங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. பையன்னா மெதுவா அல்லது கொஞ்சம் தாமதிச்சு அப்படின்னு அர்த்தம். இவரு மதுரை சென்னைக்கு போனாரு, பேருந்துல 100 ரூபாய் கொடுத்தாரு. அவரு நடத்துனர் சொன்னாரு, ஏன் சில்லற வர்றேன் அப்படின்னு, நீங்க பைய கொடுங்க அப்படின்ட்டார். அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஐயா, உனக்கு கொடுக்க வேண்டியது 50 ரூபா தான் பாக்கி, நீ பையில 3000 ரூபாய்க்கு மேல இருக்கு, பைய கொடுன்னு கேட்கிற
அப்படின்னு சொன்னேன். அப்படி சொற்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் மாறுபட்டு பொருள் கொள்ளப்படுகிறது. சொல்லுங்கய்யா. அருமைங்க, நகைச்சுவையா இருந்தது. ஐயா அப்புறம் நீங்க வந்து அந்த மதுரை அந்த இது சொல்லும் போது எனக்கு நிஜமாவே அந்த மேனி சிலிர்த்துடுச்சு. நீங்க அந்த ஸ்கூல் போய் மீட் பண்ணது சொல்லும் போது. அது என்னவோ இறைவனுடைய அருளா என்னன்னு தெரியல. நான் அரை ஒதுக்குங்கள் என்றுதான் அந்த மேல்நிலை கண்காணிப்பாளர்கிட்ட கேட்டேன். அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க கொடுத்துருக்கலாம். அல்லது ரயில்வே நிலையத்துக்குள்ளேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க கொடுத்துருக்கலாம். அல்லது இந்த பக்கம் மாசி வீதியில கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு முதல் ஒதுக்கியது அந்த சேதுபதி பள்ளிக்கு 3வது கட்டிடமான தலைமை அஞ்சல் நிலையத்தில் உள்ள 3வது மாடியில் உள்ள அறை. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் காலையிலேயே அதிகாலை எழுந்து விடுவேன் 4:30 மணிக்கெல்லாம். இந்த வாயிற்காவலர் திறக்கிறதுக்கு முந்தையே நான் அந்த பகுதியில் நடந்து கொண்டு வந்துட்டு திறந்த பிறகு போவேன். திறந்த பிறகு போய் நான் 3வது கட்டிடம் சேதுபதி உயர்நிலைப்பள்ளி, அந்த பள்ளிகளில் உள்ளே போக வேண்டும் என்று காத்திருப்பேன். அந்த காவலாளி வந்து கதவை திறந்த பிறகு சென்று உள்ளே சென்று பார்த்து விட்டு என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு விட்டு வருவேன். இது இறைவன் நாட்டம். நான் கேட்கல அவங்கள்ட்ட ரூமு, இந்த மாதிரி கொடுத்தாங்க. கொடுத்தது ஒரு வாய்ப்பு. இதுல பாரதி ஆசிரியராக பணியாற்றியதோ, ஒரு 17 ரூபா 50 பைசா சம்பளம் வாங்கினதோ, அரசங்கண்ணார் லீவ் பிளேஸ்ல வேலை பார்த்ததோ எனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. வணக்கம் ஐயா. நீங்க பாரதியாரோட அத்தனை கவிதைகளையும் படிச்சிருப்பீங்க. முதல்ல அவங்க ஓடி விளையாடு பாப்பா தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர்னு சொன்னீங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மிகவும் உங்களை இம்பாக்ட் பண்ணது இல்ல ரொம்ப பிடித்த கவிதை எது? எனக்கு அதான் நான் உங்கள்கிட்ட முதல்லயே சொல்லிட்டேன். கற்கண்டின் அது கரெக்ட். தொட்டாலும் இனிப்புதான். இந்த இனிப்பில் உயர்ந்த இணைப்பு இது. இப்போ எனக்கு பிடிக்கிறது, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் என்று இப்பொழுது நடக்கின்ற இந்த பணத்தை மையமாக வைத்து, இந்த நுகர்வு கலாச்சாரத்தை மையமாக வைத்து நடைபெறுகின்ற தீமைகள், பாலியல் வன்முறைகள், இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போது பிடிக்கிற கவிதை நெஞ்சு 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 பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால். அத அஞ்சு சாவார் யாரு? மக்கள் தான் அஞ்சு சாகிறார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றுதலான சமுதாயம் உருவாக பாரதியின் பாடல்கள் பயன்படும். காலப்போக்கில் வருகின்ற இளைய சமுதாயம் பாரதியின் பாடல்களை படிக்கும் போது எல்லாவற்றையும் அது மாற்றும் என்று நம்புகிறேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க. நான் இவ்வளவு எழுதின பாரதி வந்து கடைசி காலத்துல யாரும் கூட இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கேள்விப்பட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. இன்னொன்னு, நேச்சர் ஃபேவர்ஸ் ஃபூல்ஸ்னு ஒரு பழமொழி உண்டு. கரெக்ட். ஆமா. இயற்கையாகவே முட்டாள்களையும் அறிவிலிகளையும் இந்த தற்பெருமை பேசுகிறவர்களையும் தான் உலகம் மதிக்கிறது. இன்னொன்னு, நான் அந்த பாரதி இல்லத்துக்கு சென்று கவிபாடி இருக்கிறேன், சென்னை திருவல்லிக்கேணி. அந்த அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைக்கும் போது பாரதி இப்பொழுது கிடைக்கின்ற இந்த உயர்வுகளில் ஒரு 1000ல் 1 பங்கு அப்பொழுது கிடைத்திருந்தாலே மிகப்பெரிய உன்னத நிலைக்கு நோபல் பரிசு என்று கொடுக்கிறார்களே, அந்த பரிசு அவர் வாங்கியிருப்பார். ஆனால் அவர் பரிசுக்காக பாடவில்லை, பணத்துக்காக பாடவில்லை, சமுதாய நலத்துக்காக பாடினார். சமுதாய நலத்தை நாடுபவர்களுக்கு உடனே அந்த அங்கீகாரம் கிடைத்து விடாது.
நாமும் பார்க்கிறோம். இந்த ஒருத்தர் சொல்லுவார், என்னங்க நீங்க இந்த கவிஞரா இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, ஒண்ணுமே ஒரு சிறப்பு வாங்கிக்கலையே, ஏன்? நான் சொன்னேன், சிறப்பு என்பது எனக்கு நானே அளித்துக் கொள்ளுகின்ற அந்த ஆத்ம திருப்தி தான் சிறப்பு. அது ஒன்று பெரிய விருது. நான் இதுவரை எந்த விருதுக்கும் விண்ணப்பித்து பெற்றது, அதுதான் உண்மை. விண்ணப்பிக்காமல் ஏதோ 30 விருதுகள் அளவுக்கு பெற்றிருக்கிறேன் என்றால் உண்மையான அன்பு நம் மீது கிடைக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆகவே பாரதிக்கு அப்போது கிடைக்காத அங்கீகாரம் வியப்பில்லை என்றாலும் கிடைத்திருக்க வேண்டிய அங்கீகாரம் அப்பொழுதே இருந்திருந்தால் பாரதியை நாம் எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் உணர்வோடு கலந்து பாடக்கூடிய அந்த உணர்வுகளை பெறுவோம். அதுதான் உண்மை. ஆமா. அதே மாதிரி இப்ப அடுத்த தலைமுறைக்கும் இதை வந்து கடத்திட்டே கொண்டு போகணும். அப்பதான் ரொம்ப நாள் வந்து பாரதி அப்படின்றவரை பத்தி தெரியும். பாரதியார் அதை தவிர நிறைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் மறக்கப்படக்கூடாது. 1972 பாரதி நூற்றாண்டு விழா கொண்டாடிய காலத்துல திருத்துறைப்பூண்டி பெரிய கோயில் மைதானத்துல பாரதி விழா கவியரங்கம் வச்சிருந்தாங்க. கவிஞர் வாலி தமிழ் வாங்கினோம். நான் என்னுடைய இந்த சின்ன வயது பள்ளி அல்லது கல்லூரி பருவம் இன்னைக்கு கவிதை பாடினேன். பாரதியை பற்றி நான் பாடிய கவிதையை அவர் கட்டி அணைத்து பாராட்டினார். கட்டி அணைத்து பாராட்டிய அன்றிலிருந்து அவர் இறந்து போகும் வரை என் மீது அளவிலா அன்பு செலுத்தினார். அந்த ஒவ்வொரு தடவையும் நான் எந்த விழாவில் தொகுப்புரை செய்தாலும், அவர் அரங்க மேடையில் இருந்தாலும் சரி, முன்வரிசையில் இருந்தாலும் சரி, என்னுடைய தொகுப்புரை பாராட்டி வாழ்த்துவார். இன்னொன்று, அந்த பாரதி அவர் உள்ளத்தில் என்னை போட்ட விதை அவர் இறக்கும் வரை நினைவில் இருந்தது. யார் அஞ்சல் துறையை சேர்ந்தவர்கள் அவருடைய இல்லத்திற்கோ அல்லது அவரை சந்தித்தாலோ, அத்திப்பூ ஐயா நல்லா இருக்காரா, இது என்னுடைய திறமைக்கோ என்னுடைய வேறு எதற்காகவோ கிடைத்த அங்கீகாரம் அல்ல. அவர் மனத்தில் பாரதியை நான் போட்டதும், அந்த பாரதிக்கான பாராட்டை அவர் என் மனத்தில் போட்டதும் இதற்கு. நான் 8வது வரிசையில் அமர்ந்த அறிவாலயத்திலேயோ அல்லது நாரத கான சபாவிலேயோ அல்லது வேற எந்த பெரிய அரங்கையோ அவர் மேடையில் இருந்து பார்த்துட்டா கையை அசைப்பார். இதெல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இல்லை. அந்த மகாகவி பாரதியை பற்றி நான் சொன்ன சொற்களுக்காக 1972 கிடைத்த அந்த அங்கீகாரம், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பாரதியை எனக்கு கொடுத்த அங்கீகாரம் மிகப்பெரிய அங்கீகாரம். நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது சொல்லுங்க முரு. ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் முருகையன் சுப்பிரமணியன். சரபோஜின்னு நீங்க சொன்னதுனால அதுல இருந்து ஒரு 4 மைல்கள் தெற்கால வந்தீங்கன்னா கரந்தை தமிழ் சங்கம், அங்கதான் நான் படித்தேன். பாரதியோட அருமையா இருந்ததுங்கய்யா. வணக்கம். ஒருவருக்கு வந்து கவிதை எழுதுனாலும் சரி, கட்டுரை எழுதுனாலும் சரி, ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து பின்னாடி இருப்பாங்க. நீங்க ஒரு பெரிய ஆசிரியர், ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு அந்த பேச்ச இது வரல எனக்கு. பற்றாளரை விட மேலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது உங்களோட இதயத்திலேயோ இல்ல மூளையிலேயோ வந்து பாரதிய பத்தி அந்த விதைய விதைச்ச ஆசிரியர் யாருங்கய்யா? நான் மணக்குடி என்ற ஊரில் படித்தேன். இங்கிருந்து 3 மைல் நடந்து சென்று அந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை படித்தேன். எனக்கு தமிழ் ஆசிரியராக
பிரிஞ்சை புலவர் வை தட்சிணாமூர்த்தி, பிரிஞ்சுமுலைங்கிறது பக்கத்துல இருக்கிற ஊரு, அந்த ஊரை சேர்ந்தவர் பிரிஞ்சை புலவர் வை தட்சிணாமூர்த்தி. அவரை என்னை மாணவன் என்றோ பெயர் சொல்லியே அழைத்ததே கிடையாது, தம்பி என்றுதான் அழைத்தார். அது அவர்தான் என்னுடைய உள்ளத்தில் பாரதியை படிக்க வேண்டும், பாரதியை போல நீ கவிதை எழுத வேண்டும் என்றெல்லாம் சொன்னவர். நான் அப்பொழுதே 9ஆம் வகுப்பில் அவர் சொன்னபடி கவிதை போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றேன். அதற்கு பிறகும் கூட அவர் தலைமை ஆசிரியராக இருந்த பணிவுரை பெற்றார். அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய பிள்ளைகளை எல்லாம், அவருடைய பிள்ளைகளுக்கு பெயர் அறவாழி, எழிலி, இப்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் என் மீது அன்பு செலுத்துவார்கள். அதற்கெல்லாம் காரணம் அவர் பாரதியை படிக்க சொன்னது, நான் பாரதியை படித்து புகழ் பெற்றது, அவரை சென்று சென்று பார்த்தது எல்லாம். இன்னொன்று, சென்னையில் நான் பணியாற்றிய போது திருமதி சோனியா காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார்கள். அறிவாலயத்தில் ஒரு பெரிய விழா நடைபெற்றது. அந்த விழாவில் நான் தொகுப்புரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்தேன். அது சன் தொலைக்காட்சியில் வந்தது. இந்த பிரிஞ்சை புலவர் அவருடைய வீட்டில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே கேவி அழுது கொண்டு இருக்கிறார். நான் தொகுப்புரை செய்ததை பார்த்து அழுது இருக்கிறார். அவருடைய மனைவி வந்து கேட்டிருக்காங்க, ஏன் அழுது நீ, பார் தம்பியை பார் என்று சொல்லி இருக்கிறார். பிறகு என்னை வீட்டுக்கு வர சொன்னார். அங்கு பேசியதை 4 வரி என் எதிரில் பேச வேண்டும் என்று நான் பழங்கள் வாங்கி கொண்டு, ஒரு பொன்னாடை வாங்கி கொண்டு சென்று அவருக்கு அணிவித்து அதை பேசி காட்டினேன். என்னை கட்டிப்பிடித்து என் எலும்புகள் நொறுங்கும் வண்ணம் செய்தார். அது அவர் பாரதியை எனக்கு அறிமுகப்படுத்தியது. பிறகு நான் பகிர்ந்து கொண்ட அந்த கவிதை உணர்வுகள் எல்லாமாக சேர்த்து எனக்கு வழிகாட்டியவர் அவர் தான். என்னுடைய இளம் வயதில் திருமணம், 16-18 வயசு. எப்படின்னா, என்னுடைய சகோதரர் ஆசிரியராக இருந்தார். அவருக்கு திருமணம் நிச்சயித்திருந்தார்கள். திருமணம் 5 நாட்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அவருக்கு சுழி சரியில்லை என்று சொல்லி எல்லோரும் ஒதுக்கி விட்டார்கள். அப்பொழுது நான் தஞ்சை சரபோஜி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். நான் என்னை அந்த சுழி என்ன செய்கிறது என்று பார்க்கிறேன் என்று சொல்லி அதே பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். அதுக்கு என்னை நெறிப்படுத்தியவர் அந்த தமிழாசிரியர் தான். என்னுடைய தமிழாசிரியர் அல்ல, என்னுடைய அண்ணன், சகோதரர், மூத்த சகோதரர். அவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். நன்றி. நன்றிங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களை இப்ப பாக்குறது ரொம்ப அரிதுங்கய்யா. ஆசிரியர்கள் தான் நமக்கு தூண்டுகோல். எனக்கு ஏதோ ஒரு உணர்வுல கலந்த சகோதரம் அப்படி. அவர் என்னையும் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை வகுப்புல. அவர் எனக்கு 9ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு வரை தமிழ் எடுத்தார். ஆனா ஒரு தடவை கூட என்ன, தம்பி வாங்க, இதை சொல்லிக் கொடுங்க, இதை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர எல்லாத்தையும் அது பண்ண இதை பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. அது ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் என்று சொல்லுகின்ற அந்த அது எனக்குள்ளே கிடைத்திருக்கிறது. அதுதான் நான் சொல்ல முடியும், வேற எதுவும் பெரிதாக சொல்ல முடியும். நன்றி. நன்றிங்க ஐயா. அருமையா சொன்னீங்க ஐயா. அதாவது பாரதியாருடைய படைப்புகளை பார்க்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் அவர் தமிழ் மீது கொண்டுள்ள பற்று, அவருடைய தமிழ் ஆளுமை, இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதை விட அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, ஏழ்மை நிலையில் எண்ணற்ற இன்னல்களை தாண்டி தான் அவர் இதையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது மனசு இன்னமும் ரொம்ப சங்கடமாகுது. ஒரு கலைஞருக்கு, ஒரு கவிஞருக்கு என்னையெல்லாம் ஒரு சோதனை, எவ்வளவு சோதனைகள் வந்திருக்கு. அந்த சோதனையிலும் தான் நினைத்த அந்த கருத்திலும் தமிழ் மீது கொண்ட பற்றிலும் அவர் மாறா எண்ணம் கொண்டு அதை எடுத்து சென்றது மிக அருமையா இருந்தது. அவரை பற்றி நீங்க சொல்லும் பொழுது அதை கேட்க மிக மகிழ்ச்சியா இருந்தது. நேரம் இன்மை காரணமாக மட்டும்தான் இதுக்கு பண்ண வேண்டியதா இருக்கே தவிர, நீங்க சொன்ன மாதிரி இது நிறைய நாட்கள் பேசக்கூடிய ஒரு பெரிய தலைப்பாக தான் அமைந்திருக்கு.
அருமை. வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஐயா, அதனாலதான் நீங்க உங்க பேரை தம்பி பாப்பான்னு சொன்னீங்களா? நீங்க சொல்லும் போது உங்க ஆசிரியர் உங்க தம்பின்னு கூப்பிடுறதுனால. எனக்கு 10/1/2025 அன்று 75வது பிறந்த தினம். நான் இதுவரை எந்த பிறந்த தினமும் கொண்டாடியதில்லை, இப்பொழுதும் அப்படியே. நான் அந்த 75 குறைச்சி 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 கொண்டு வந்து ஒரு 15 அளவுல வச்சுட்டு தான் இருக்கேன். அதனாலதான் தம்பி பாப்பா. சரிங்க ஐயா, அந்த ஆசிரியர் உங்களுக்கு உண்மையாலுமே சகோதரரா இல்ல சகோதரர் மாறின்னு சொன்னீங்களா? இல்ல சகோதரர் இல்ல. சகோதரர் மாறி. செந்தில், தஞ்சாவூர்ல வந்து வட்டார வழக்குன்னு சுந்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி இளவல்களை குழந்தைங்களை தம்பின்னு கூப்பிடுறதும் பாப்பான்னு கூப்பிடுறதும் அது தஞ்சையோட வட்டார வழக்கு. ஓ, அருமை அருமை. ஐயா, ஒரு லாஸ்ட் கொஸ்டின். பாரதியார் நிறைய படிச்சிருக்கீங்க. அவரோட எழுத்துக்கள்ல வந்து நிறைய வடமொழி சொற்கள் இருக்குமா, இல்ல அவர் வந்து தூய தமிழ் சொற்கள் வச்சுதான் எழுதினாரா, இந்த மாதிரி? அப்படி இல்ல. பாரதியினுடைய சொற்கள்ல எல்லா வடமொழி சொற்கள் கலந்திருக்கும், பிறமொழி சொற்கள் கலந்திருக்கும். ஆனாலும் உணர்வில் இருப்பது தமிழ் தான். அதே மாதிரிதான் நானும் வடமொழி சொற்கள்லாம் நிறைய கலக்கிறது இல்லை. இருந்தாலும் சில நகைச்சுவைக்காக எப்போது கவியரங்கங்கள்ல சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி நான் சொல்லுவேன், நான் பாட்டில் அடித்துத்தான் பாய் எழுதி வந்துள்ளேன். நான் பாட்டில் அடித்து திருத்தி பாட்டில் அடித்துத்தான் பாய் எழுதி வந்துள்ளேன். பாட்டில் அடித்து பாய் எழுதி வரவில்லை. பாட்டில் துணையால் பாடவில்லை என்றாலும் பழம் வாசனை அதில் இருக்கும். தந்தையும் அவர் பெற்றவரும் அவராக எண்ணி அருட்கவிதை பாடியவர். பவராக கொஞ்சம் பங்கிட்டு கொண்டேன் நான். நெவர், எந்த சரக்கும் நிச்சயமாய் தொடமாட்டேன் என்று சில சமயம் நகைச்சுவை நோக்கி அதை வித்தின் இன்வெர்டட் கமாஸ்ல போடுற மாதிரி எழுதுவேன். அருமை அருமை. சரிங்க, வேற யாருக்கா ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஐயா, நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது படைப்புகள் ஏதாவது? இப்போ நான் அந்த மொழிபெயர்ப்பு கொடுக்கின்றவர்களுக்கு மொழிபெயர்த்து கொடுத்து கொண்டிருக்கேன். இப்ப கூட அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இசை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான பேசிக் எஃபெக்ட்ஸ் இன் பரதநாட்டியம் என்ற நூலும், ப்ரிலிமினரி எஃபெக்ட்ஸ் இன் பரதநாட்டியம் என்ற நூலும், அப்புறம் எசென்ஷியல் எஃபெக்ட்ஸ் இன் பரதநாட்டியம் என்ற நூலும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். அது இல்லாம கானா நாட்டு கவிஞர் ஒருவருடைய அண்டர் தி டர்டர்ட் ரூஃப் என்ற கவிதை நூலை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த 2 நாள் தான் அந்த பணி செய்யல. நம்ம இதற்கான செய்திகளை சேகரிப்பது இப்ப அதை இருந்து விட்டேன். இன்றிலிருந்து அந்த பணிகளை தொடர்வேன். அது அப்படியே நடந்து கொண்டிருக்கு. அது இல்லாம நிறைய எனக்கு இந்த யூடியூப் சேனல் வற்புறுத்துகின்றவர்களுக்கு மட்டும் செய்கிறேன். இப்ப கூட மின்னல் கலைக்கூடம் என்ற யூடியூப்ல பாரதியார் பிறந்த தின கவியரங்கம் வந்துச்சு. அதுல நான் தான் முதல் கவிஞனாக பங்கேற்றேன். அதே மாதிரி பெங்களூரில் இருந்து தமிழ் நெஞ்சே, ஹலோ நெஞ்சே என்ற யூடியூப் சேனல், அதில் என்னுடைய படைப்புகளையும் என்னுடைய குரலையும் பதிவு செய்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற போது அப்புறம் செய்யறேன். நான் முடிந்தவரை அந்த கொரோனாவுக்கு பிறகு எங்க வீட்டுல என்னை சென்னைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. அதனால் அண்ணா பல்கலைக்கழகத்துல 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஆற்றிய உரை, அந்த தொடர்பை விட்டுவிட்டேன். அந்த அவர்கள் தொகுத்து பண்பலை அதிர்வுகள், எல்லா நாளும் நல்ல நாளே, இப்படி 4 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த தொடர்பை அறுத்தது மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா வாரத்துக்கு 2 கட்டுரை நான் ஒளிப்பதிவு செய்து அது ஒளிபரப்பாகிவிடும். அதுக்கு காரணம் நான்
ஐயா அப்துல் கலாம் அவர்களுடன் அங்க அடிக்கடி போய் பார்ப்பேன். ஏன்னா அவருடைய இந்தியா 2020 நூல் வெளியீட்டு விழா நான் தான் தொகுப்புரை பண்ணேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய இந்த இந்தியா 2000 அதிலிருந்து ஐயா அவர்கள் சென்னை வருகின்ற போதெல்லாம் அவர்கள் நடக்கின்ற விழாக்களை பார்வையாளனாக கலந்து கொள்வேன். இப்படியே இருந்ததுனால அண்ணா பல்கலைக்கழகம் எனக்கு ஒரு 12 ஆண்டுகள் அங்க பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அது வந்து இப்ப நான் ஒரு தொகுப்பாக வந்திருக்கேன். அது ஒரு பெரிய இழப்பு. நான் இப்ப சென்னைக்கு போகல. எங்க வீட்டுல உங்களுக்கு 70 வயசுக்கு மேல எங்கேயும் விடமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு காரணம். 4 ஆண்டுகள் ஆயிற்று சென்னைக்கு சென்று. அதாவது பரதநாட்டியம் பற்றிய நூலை வந்து மொழிபெயர்ப்பு செய்றீங்க, அதாவது யூனிவர்சிட்டிக்கு. நான் எத்தனையோ தடவை சொன்னேன் அவங்கள்ட்ட, நாளை இதை செய்ய முடியாது, இது முழுவதும் இசை மரபு சார்ந்த இசை நுணுக்கங்கள் சார்ந்த நூலாக இருக்கிறது, நான் பண்ணவே முடியாதுயா அப்படின்னு சொல்லிட்டேன். அதாங்க, எப்படி அந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டு அப்ப பண்ணணும் இல்லைங்களா? இப்ப அது ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ஆனால் மொழிபெயர்ப்பு நன்றாக வந்து கொண்டிருக்கிறது. அங்க உள்ள இசை ஆசிரியை அதில் உள்ள சிறு திருத்தங்களை செய்திருக்கிறார். சரி சரி. அதனால அது எனக்கு மிகப்பெரிய இல்லை. நான் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த இசை நுணுக்க சொற்கள் அவற்றையெல்லாம் அப்படியே போட்டுருவேன். அது நான் தெரிஞ்ச வரைக்கும் இப்ப ஸ்தானாஸ்ன்னு இருக்கும், ஸ்தானங்கள் அப்படின்னு மொழிபெயர்ப்பேன். அதே மாதிரி சில இந்த தொழில்நுட்ப சொற்களை பெரும்பாலும் அப்படியே போட்டு அனுப்புவோம். தெரிந்தால், இல்லை என்றால் என்னிடம் இருக்கின்ற ஒரு நன்மை, எனக்கு ஒரு இசையாசிரியர், எங்க ஊழியர் ஒருவருடைய மகள், அவங்கள்ட்ட சந்தேகம் கேட்டுக்கணும், அவ்வளவு. அருமை அருமை ஐயா, மிக அருமையான முயற்சி, வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாம் உங்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தான். நான் வேற எதையும் நினைப்பதில்லை. உண்மையிலே நல்ல உள்ளங்களினுடைய வாழ்த்து இருக்கே, அது அந்த ஒளிய அந்த அந்த அதிர்வு அலைவுகள் நம்மளை உன்னத நிலைக்கு போட்டுக்கிட்டே இருக்கும், தீமைகள் பக்கம் அணுகாம செய்யும். இப்போ மினசோட்டா பல்கலைக்கழகத்துல இது தமிழ்ச்சங்கத்துல பேசிட்டோமே, நம்ம இந்த காரியத்தை செய்யலாமா பொது வெளியில அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஒரு தப்பு செய்யணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், ஐயோ மினசோட்டா தமிழ்ச்சங்கத்துல பேசிட்டோம், நம்ம இந்த காரியத்தை செய்யலாமா, செய்வது தகுதியாகுமா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ முற்றிலுமாக மாற்றிக்கொள்வேன். இதற்கு இன்னொரு காரணம், நான் 10 வயசா இருக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, என் புள்ள கம்நாட்டி வளர்த்த புள்ளன்னு பேர் எடுத்தார். எங்க அப்பா சின்ன வயதுல வந்து கம்நாட்டி வளர்த்த புள்ளன்னு பேர் எடுத்தார். இப்போ உங்களுக்கு ஒரு தீமை செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க, எங்க அம்மாவுடைய குரல் அதே ஃப்ரீக்குவன்சில அதே அலைவரிசையில ஒழிக்கும். உங்களுக்கு என்ன நன்மை செய்யணும்னு என்னுடைய மனம் சிந்திக்க ஆரம்பிச்சு. 10 வயதிலிருந்து இந்த 75 வரை இப்படிதான் என் வாழ்க்கையை ஓடிக்கொண்டு. மிக அருமை. சரிங்க, வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? சரிங்க ஐயா, எதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? ஒரே கேள்விதான் பிரியா, அடுத்து ஐயோ கூப்பிட போறோம் வெகு விரைவில். ஆமா ஆமா, நிச்சயம் ஐயா. இப்ப வந்து இங்க இந்த ஹாலிடே சீசன், விடுமுறை நாட்கள், அதனால மக்கள் வந்து நிறைய பேரால கலந்து கொள்ள முடியல, எல்லாம் குடும்பத்தோட வெளியூர் சென்று இருப்பாங்க, குடும்பத்தோட சில இதுல ஈடுபட்டு இருப்பாங்க. மற்றபடி எங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, தமிழை பற்றி பேசவும் உங்களை மாதிரி தமிழ் மீது பற்றுள்ள அறிஞர்கள் கூட நேரம் செலவிடவும் எங்களுக்கு கிடைத்த இது ஒரு நல்ல பாக்கியமா தான் நாங்க நினைக்கிறோம். அதனால இது ரெக்கார்ட் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பல இடங்களுக்கு சென்று கொண்டு, நீங்க முன்னாடி பேசின அந்த கூட்டத்தில் பேசிய அந்த ஆத்திச்சூடியை பற்றி கூட நிறைய வாழ்த்து செய்திகள்லாம் வந்திருந்தது. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. மினசோட்டா தமிழ்ச்சங்கம் சார்பாக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் தான். எங்களுக்காக இப்படி வந்து
இந்த 2ஆம் கூட்டத்தையும் நீங்க நடத்தி கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க நன்றி. ஆமாங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நாங்க அதான் ஆவலோட இன்னும் நீங்க பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க இன்னொரு கூட்டமும் உங்களை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோங்கய்யா. ஸோ திருப்பி உங்களை அணுகுறோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. எல்லாருக்கும் நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி.